வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு நாகூர் தர்காவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தர்காவை நாகூர் ஆண்டவர் தர்கா அப்படி இல்லைனா சையத் ஷாகுல் ஹமீத் தர்கா என்று அழைக்கப்படுது. சூஃபி துறவி ஷாகுல் ஹமீத் அவர்களின் கல்லறையின் மீது கட்டப்பட்ட தர்கா தான் இந்த தர்கா. இந்த தர்கா தமிழ்நாட்டோட கடலோர நகரமான நாகூரில் தான் அமைஞ்சிருக்கு. காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினத்துக்கு நடுவில் இந்த தர்கா அமைஞ்சிருக்கு. இது தர்காவுக்கு எதிரில் இருக்கிற மினார். இது மாதிரி 5 மினார்கள் இங்கே இருக்குது. இப்போ இருக்கிற தர்கா ஷாகுல் ஹமீதின் அவர்களின் தீவிர பக்தர்களால் கட்டப்பட்டது. இந்த தர்கா ஒரு புனிதமான ஒரு யாத்திரை மையம். இங்கே இஸ்லாம் மற்றும் இந்து மத யாத்திரிகள் அதிக அளவில் வராங்க. யார் வேணாலும் இந்த தர்காவுக்கு வரலாம். இங்கே ஷாகுல் ஹமீத் அவர்கள் நாகூரில் பல அற்புதங்களை செஞ்சதாக நம்பப்படுது. இதனால் அவர் நாகூர் ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிறாரு. இது மாதிரி தர்காக்குள்ளே 4 மினார்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஒன்றும் 16ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூரோட மன்னர் அச்சுதப்ப நாயக்கரின் உடல் ரீதியான துன்பங்களை குணப்படுத்தியிருக்காரு. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இவரிடம் பிரார்த்தனை செஞ்சால் அதுக்கான பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுது. தர்காக்குள்ளே இது மாதிரியான ஏராளமான புறாக்களை பார்க்க முடியும். இங்கே புறாக்களை வேண்டிக்கிட்டு விடுற வழக்கமும் இருக்குது. இந்த தர்கா எப்பொழுதும் திறந்துதான் இருக்கும். வெளிக்கதவுகள் எப்பொழுதும் திறந்துதான் இருக்கும். நாகூர் ஆண்டவர் இருக்கிற இடம். உள்கதவு காலையில் 4 to 6 வரையிலும் திறந்திருக்கும். மாலையில் 6 to 10 வரையிலும் திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமை 12 to 2:30 மணி வரையிலும். இங்கே நாகூர் ஆண்டவர் வாழ்ந்த ஒரு வீடும் இருக்குது. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே யார் வேணாலும் தங்கலாம். தர்காக்குள்ளேயே எல்லா வசதிகளும் சிறப்பாகவே இருக்குது. இங்கே கொண்டாடப்படுற முக்கியமான நிகழ்வு கந்தூரி விழா, உருஸ் முபாரக். எப்பொழுதும் இங்கே ஒரு நார்மலான கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது ஷிஃபா குண்டா. இது ஒரு புனிதமான தீர்த்த குளம். இதில் புனித நீராடுவதனால் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கவும். இந்த புறாக்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கேயே மாடப்புறா இருக்குது. வெள்ளை புறாலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சத்ரு.